வெல்கம் டு சினிமா அப்டேட்ஸ். இன்னைக்கான அப்டேட்டில் சிம்புவோடைய 50வது படம் பற்றின நிறைய அப்டேட்கள் வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டுக்கு கூலி படத்தோட போட்டி போடுறதுக்கு இன்னொரு படமும் வந்திருக்கு. அது என்ன படம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஜனநாயகன் படத்தில் விஜய் சார் கூட சேர்ந்து ஒரு முக்கியமான ஒரு நடிகை ஒருத்தவங்க நடிக்க போகிறாங்க. இப்படி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சிம்புவோடைய 50வது படம். சிம்பு அதுக்குள்ளே 50வது படம் நடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பு சின்ன வயசில் மாஸ்டராக நடிச்சிருப்பார் இல்லையா, சின்ன சின்ன ரோல்லலாம், அதெல்லாம் கவுண்ட் பண்ணி தான் அவருடைய 50வது படம் வந்திருக்கு. ஆனால் அவர் ஹீரோவாக நடித்த படங்கள் இப்போக்கி ரொம்ப கம்மி தான். தனுஷை விட அவர் நடித்த படங்கள் ரொம்ப கம்மியாகவே இருக்குது. சின்ன வயசில் அவங்க அப்பா டிஆர்னால அவர் நடித்த படங்கள் நிறையா இருக்கும். அதுவே ஒரு 20-25 படங்களுக்கு மேலே வந்துடும். சிம்பு நடித்தது பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 25க்குள்ளே தான் இருக்கும். அந்த பக்கம் தனுஷ் பார்த்தீங்கன்னா நடிகனாகி 50வது படத்தை முடிச்சுட்டு இப்போ 51வது படத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, சிம்புவை பொறுத்த வரைக்கும் இந்த கால்ஷீட் சொதப்பல் அவர்கிட்ட ரொம்பவே இருக்குது. அவரை ஃபேன்ஸ் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. எப்போ வந்தாலும் ஃபேன்ஸ் கொண்டாடுறாங்க. அவர் தான் சரியான நேரத்துக்கு படம் கொடுக்கறது இல்லை, ஷூட்டிங் போகிறதில்ல அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்போ தக்லை ப்ரொமோஷனுக்கு போகும்போது கூட நிறைய பேர் கேட்குறது, நீங்கள் மணி சாருடைய ஷூட்டிங் தான் கரெக்டாக வரீங்க, மற்றவங்களுடைய ஷூட்டிங்கு கரெக்டாக வரதில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அப்படின்னா அவர் இப்போ பண்ணுற படங்களையும் அந்த டிலே ஆகிட்டு தான் இருக்குது. அந்த விஷயத்தை அவர் மாற்றிக்கிட்டார் அப்படின்னா அவருடைய கேரியர் இன்னும் நல்லா போகும். ஏன்னா ரசிகர்கள் அவரை ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, அவருடைய 49வது படம் அஸ்வத் மாரிமுத்து தான் இயக்க போகிறாரு அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அஸ்வத் மாரிமுத்து டிராகன் படத்தை இயக்குனவர். டிராகன் படம் எந்த அளவுக்கு இப்போ ஹிட் கொடுத்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு முன்னாடி ஓ மை கடவுளே அப்படிங்கிற ஒரு படம் பண்ணியிருந்தார். கோவிட் டைமில் அது ரிலீஸ் ஆனிச்சு. தமிழ்லையும் நல்லா போச்சு, தெலுங்கில் ரொம்ப சூப்பராகவே போச்சு. தெலுங்கு சூப்பர் ஸ்டார் மகேஷ் பாபு கூப்பிட்டு நேரடியாகவே அந்த படக்குழுவை பாராட்டியிருந்தார். விஜய் சேதுபதி அதில் மெயினாக கடவுளாக வந்திருப்பார். அதாவது ஒரு டைம் ட்ராவல் மாதிரி அந்த 3 காலங்களை பிரித்து அந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அவருக்கு டிராகனும் கை கொடுத்துருச்சு. அடுத்து இந்த படம் 49 எஸ்டிஆர் 49 அஸ்வத் மாரிமுத்து இயக்குறாரு. இந்த படத்தில் சந்தானம் நடிக்க போகிறாரு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அஸ்வத் மாரிமுத்துடைய 2 படத்தையும் பார்த்துட்டேன். இந்த 2 படத்துலையும் காமெடி ரொம்ப ஹைலைட்டாகவே இருந்தது. அதனால தான் சந்தானமும் இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். சந்தானுக்கு இந்த படம் கை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் வந்திருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, சைன் ஹீரோ மாதிரி தான் நான் வரப்போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. எப்படி பார்த்தா என்ன, காமெடி இருந்தால் சந்தோஷம் தான். அந்த படம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு எஸ்டிஆருடைய 50வது படம். இந்த படம் கோவிடுக்கு முன்னாடியே தேசிங் பெரியசாமி இவர்கிட்ட சொன்னதா சொல்றாங்க. கண்ணும் கண்ணும் கொள்ளையடித்தால் இது கோவிட் டைமுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆனிச்சு. ஆனால் பெரிய வரவேற்பை பெற்றுச்சு. தேட்டரில் ஒரு 30 நாள் ஓடுனுச்சு. ஆனால் ஓடிடிலாம் பெரிய வசூல் எடுத்த படம் இந்த படம். அப்புறம் ரஜினி சாரே இவரை கூப்பிட்டு கதை கேட்டார். அவருக்கு ஏற்ற மாதிரி இவரால் கதை பண்ண முடியல அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் சிம்பு வச்சு ஒரு படத்தை இயக்கலான்னு வந்தார். ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தான் அந்த படத்தை இயக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை ஆச்சுன்னு தெரியல, அந்த படத்தை அவருங்க கை விட்டுட்டாங்க. இப்போ வேற ஒரு நிறுவனத்தோட கைகொத்து இந்த படத்தை சிம்பு வச்சு இயக்க போகிறாங்களாம். பெரிய பட்ஜெட்டில் தான் இந்த படம் வரப்போதான். இந்த படத்துக்காக சிம்பு லாங் ஹேர் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. எல்லாருக்குமே தெரியும் அந்த லாங் ஹேர் எதுக்கு அப்படின்னா, அந்த அவருடைய 50வது படத்துக்கு தான். ஐ திங்க் சிலம்பாட்டம்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்காகவும் லாங் ஹேர் அவர் வளர்த்துருந்தார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கமல் சார்ட்டே நிறைய டிப்ஸ் கேட்டிருக்காரு. இந்த படத்துக்கு எதுக்கு அவ்வளோ டிப்ஸ் கேட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு திருநங்கையாக அவர் வரப்போகிறாராம். திருநங்கை இல்லைனா ஒரு லேடி கெட்டப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அது சிம்புவே சொல்லியிருக்காரு. எதுக்கு சொல்கிறேன்னா, சிம்புவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெனக்கெட்டு இந்த படத்தை பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் பேச்சுவார்த்தைகள் வந்துகிட்டு இருக்கு. இதுக்காக நிறைய கமல் சார்ட்டே ட்ரைனிங் எடுத்ததாகவும் அவரே இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த திருநங்கை இந்த மாதிரியான ரோல் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வரலாறு ஞாபகத்துக்கு வரும். தலை அஜித் ஒரு கட்டத்தில் அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே ஃப்ளாப் ஆகிட்டு இருந்தது. அஜித் சாருக்கும் நிக் ஆர்ட்ஸுக்கும் ஒரு பெரிய சண்டையே போக ஆரம்பிச்சிச்சு. இவர் பாட்டுக்கு ரேஸுக்கு போகிறாரு, அதனால படம்லாம் லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நிக் ஆர்ட்ஸ் அஜித் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. கடைசியாக நிக் ஆர்ட்ஸோட பண்ண படம் வரலாறு. அது அஜித் சார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருந்தாரு. எதுக்கு சொல்கிறேன்னா, சிம்புவும் தலை அஜித்துடைய ஃபேன் தான். கண்டிப்பாக இந்த படமும் அவருக்கு பேர் கொடுக்கும் அப்படிங்கிறது தான். கூலி படம் ஆகஸ்ட் 14 ரிலீஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. படம் சோலோவாக வரப்போது, ஒரு 1000 கோடி அடிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு ஆப்பு வைக்கிற வண்ணமா ஒரு படம் வரப்போகுதுன்ற மாதிரி பேச்சுகள் வந்தது. என்ன படம் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா, தமிழில் கிடையாது, தெலுங்குலையும் கிடையாது, ஹிந்திலேருந்து வருதான். ரித்திக் ரோஷன் பண்ணுற வார் 2. ஏன்னா வார் 1 நல்லா தான் இருந்தது. ஆனால் நிறைய பேருக்கு அந்த படம் புரியல. பட் ஹிந்தியில் பெரிய அளவில் அந்த படம் பேசப்பட்டுச்சு. ரித்திக் ரோஷனை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வைடாக அவருக்கு ஒரு மாஸ் கலெக்ஷன் கிடைக்கும். அவருடைய படங்கள் எல்லாமே ஹாலிவுட் படத்தை பார்க்குற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு நிறைய பட்ஜெட் போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பாங்க. அதனால அவருக்கு ஒரு நல்ல கலெக்ஷன் கிடைக்கும். அவருடைய படமும் ஆகஸ்ட் 14 வரப்போகுது. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தோம். ரித்திக் ரோஷன் முதல்ல ரஜினி சார் படத்தில் தான் அறிமுகமாயிருந்தார், சின்ன பையனாக இருக்கும்போது. அதை கூட ஒரு பெருமையாக சொல்லியிருந்தார். இன்றைக்கி என் படமும் வருது, ரஜினி சாருடைய படமும் வருது, நான் அவருடைய படத்தில் தான் முதல்ல குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாக இருந்தேன். அப்படி இருக்கும்போது இன்ன வரைக்கும் அவர் ஹீரோவாக நடிக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது
அப்படி சொல்லி வாழ்த்துலாம் சொல்லியிருந்தாரு. இப்போ அந்த வார் 2 உடைய டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. டீசரில் வந்து ஜூனியர் என்டிஆர், ஜான் அப்ரஹாம், ரித்திக் ரோஷன் எல்லாருமே வந்திருந்தாங்க. பெரிய எதிர்பார்ப்புக்குள்ள இருந்த ஒரு படம். அந்த எதிர்பார்ப்பை வந்து அந்த டீசர் நிவர்த்தி செஞ்சதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ரொம்ப மொக்கையா இருந்தது. விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப மொக்கையா இருக்குது. ஆக்டிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெரிய எதிர்பார்ப்பை தரல. ஜூனியர் என்டிஆர் நடிக்கிறாருன்னா தெலுங்குல ஒரு பெரிய மாஸ் ஆடியன்ஸ் அவருக்கு கிடைக்கும் வார் படத்துக்கு. இங்கே கூலி படமும் ரிலீஸ் ஆனிச்சுன்னா எதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அவருக்கு தான் கொடுப்பாங்க, ஜூனியர் என்டிஆருக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா நாகார்ஜுனா வந்து அந்த அளவுக்கு பெரிய ஹீரோ கிடையாது. கூலியில் அவரும் நடிக்கிறாரு. ஆனால் ஜூனியர் என்டிஆரை கம்பேர் பண்ணும்போது நாகார்ஜுனா வந்து ஒரு பெரிய வசூல்லாம் அவருக்கு கிடைக்காது. அப்போ வார் படத்துக்கு தான் அங்கே வந்து நிறைய தேட்டர்கள் கிடைக்கும். ஏன்னா ஜூனியர் என்டிஆர் அவங்க குடும்பம் தான் இப்போ சிஎம்மாக இருக்காங்க இல்லையா. அதனால் என்ன ஆச்சுன்னா இந்த டீசரை பார்த்ததுக்கப்புறம் படத்து மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கை அப்படியே சுத்தமாக போயிடுச்சு. ஏன்னா பெரிய அளவில் யாருடைய கவனத்தையும் அந்த படம் ஈர்க்கல. முக்கியமாக தெலுங்கில் வந்து ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாங்க. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் என்டிஆரை வந்து இன்னும் பெரிய அளவில் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கல அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. ஒரு சின்னதாக ஒரு 2-3 கிளிப்பில் அவர் வர மாதிரியே வந்து வச்சுருக்காங்க. ஹீரோ வந்து ரித்திக் ரோஷன் தான். ஜூனியர் என்டிஆர் அவரை பிடிக்கிற வர மாதிரியான ஒரு ரோலில் தான் பண்ண போகிறாராம். ஒருத்தவனை துரத்தி போகிறோம்னா ஓடுறவனுக்கு தான் ரொம்ப மதிப்பு. அவனை பின்னாடி துரத்தி போகிறவனை வந்து சினிமாவில் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. அந்த படத்துக்கு மேலே பெரிய நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக வந்து இந்த பக்கம் வந்து ரஜினி சாருடைய கூலி படம் வந்து கன்ஃபார்மாக 1000 கோடி அடிக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா அந்த வார் 2 வந்து அந்த இதை கெடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. ஆனால் அந்த டீசர் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை வந்துடுச்சு. ஏன்னா அந்த டீசர் ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படிங்கிறது தான். கடைசியாக ஜனநாயகன் படம் வந்து ஒரு தெலுங்கு படத்துடைய காப்பி அப்படின்னு சொல்லியிருந்தேன். போன வீடியோவில் ஒருத்தவங்க கூட கேட்டிருந்தாங்க, பாலகிருஷ்ணா படத்தை வந்து ரீமேக் பண்ணுற அளவுக்கு விஜய் சாருக்கு ஒன்றும் ஆயில்லை அப்படின்னு சொல்லி. அதுக்கு கூட ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏழுமலை படம்லாம் தெலுங்குல வந்து பாலகிருஷ்ணா தான் பண்ணியிருந்தாரு, இங்கே அர்ஜுன் வந்து ரீமேக் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா விஜய் சாருக்கு தான் கம்பேர் பண்ணனே தவிர அர்ஜுன் சார் அவருடைய படங்களை பார்க்கறதுக்கு அங்கே ஆடியன்ஸ் இருக்கலாம், அவர் பெரிய ஹீரோவாக இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மோஸ்ட்லி தமிழ்லேருந்து அவர் ரீமேக் பண்ண படங்கள் எல்லாமே பாலகிருஷ்ணா. சாமி படத்தை வந்து நீங்கள் தெலுங்குல பாருங்களேன், அதை அவர் தான் ரீமேக் பண்ணியிருப்பார், போட்டு கொதறி வச்சுருப்பாங்க. தமிழில் ஹிட்டான படத்தெல்லாம் அங்கே போட்டு கொதறி வச்சுருப்பார். அதனால தான் அப்படி சொன்னேன், ஓகேங்களா. ஏன்னா அவரே வந்து ரீமேக் ஹீரோ தான். நிறைய படங்கள் ரீமேக் பண்ணி தான் அவர் பண்ணுவார். அப்படி இருக்கும்போது விஜய் சார் ஏன் ரீமேக் பண்ண போகிறான்னு தான் சொல்லியிருந்தேன். ஓகே, அது இருக்கட்டும். இப்போ விஜய் சாருடைய இந்த ஜனநாயகன் படத்தில் வந்து ரேவதி அவர்கள் வந்து நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. ரேவதி அவர்கள் வந்து உங்களுக்கே தெரியும், அந்த காலத்தில் வந்து இந்த தமிழ், மலையாளம் இந்த 2 இண்டஸ்ட்ரியிலுமே ரொம்ப கொடி கட்டி பறந்தவங்க. ஏற்கனவே விஜய் சார் கூட தமிழன் படத்தில் வந்து அவங்க நடிச்சிருந்தாங்க. தமிழன் படத்தில் அவங்களுக்கு அக்காவாக வருவாங்க. அதுக்கப்புறம் 20 வருஷம் கழித்து இப்போ ஜனநாயகன் படத்தில் நடிக்கிறதா சொல்கிறாங்க. அதில் வந்து விஜய் சாருக்கு அம்மா ரோலில் அவங்க நடிக்க போகிறதா சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, படக்குழு வந்து உறுதி பண்ணலாம். செய்தி வந்து இப்போ உலா வந்துகிட்டு இருக்கு, சொல்ல முடியாது, அவங்க நடிக்கிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது. இந்த ஜனநாயகன் படம் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்கும், காமெடிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. இந்த படம் விஜய் சாருடைய கடைசி படம் அப்படிங்கிறதுனால ரொம்ப சீரியஸாக தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துச்சு. கண்டிப்பாக கிடையாது. ஹெச் வினோத் வந்து சீரியஸாக தான் படம் பண்ணுவார். ஆனால் நீங்கள் தீரன் படத்தில் ஃபஸ்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப காமெடியாக லவ்வெல்லாம் சென்டிமெண்ட்லாம் கொடுத்து தான் கொண்டு போயிருப்பார். அதே போல் துணிவு படத்துலையும் பார்த்தீங்கன்னா நிறைய காமெடிகள் இருக்கும். அஜித் சாரே இறங்கி காமெடி பண்ணியிருப்பார். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அவர் படங்களில் நிறைய காமெடி அந்த படத்தில் இருந்தது. இதுக்கு சொல்கிறேன்னா விஜய் சார்கிட்ட நம்ம எதிர்பார்க்குற எல்லா விஷயமும் உள்ளே இருக்குது அப்படிங்கிறது தான். நம்ம விஜய் சார்கிட்ட என்னென்னலாம் எதிர்பார்ப்போமோ அதெல்லாம் இந்த படத்தில் இருக்குது அப்படிங்கிறத வந்து படக்குழுவே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட். இதில் உங்களுக்கு எந்த நியூஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது கேள்வி கேட்குறதுனாலும் சொல்லுங்கள், நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த வீடியோ லைக் பண்ணால் இன்னும் நிறைய பேருக்கு சஜெக்ஷன் ஆகும், அதனால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.